நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒருக்கா மருந்து ஊத்தணும். மழை பெஞ்சு இந்த மாதிரி புல்லு இருக்கிற போது மருந்து ஊத்தி ஆகணும். இப்போ நம்ம மருந்து எதுவுமே கொடுக்கலன்னா ஆடு மேயாதுங்களா? மேயாயிரதெல்லாம் மேய் ஆ. எல்லாம் சாணியை கொஞ்சம் பீஸு நல்லா புலக்காய போடணும்னா மருந்து ஊத்திடணும். வயசப்போ வரும் மேயாம நின்றுக்கு அப்புறம் வகுறுப்பிக்கு வாயில புண்ணு வந்துருங்களா? புண்ணு வந்துடும். அதுக்கு மருந்து இருக்குது. செம்பிளியாட்டுக்கு எந்த நோயும் வராது. இட வசதி எல்லாம் இருக்குங்களா இங்க? இட வசதியெல்லாம் இருக்கு. எங்கெங்க மேய்ப்பீங்க? இங்க இதெல்லாம் மேய்க்க வேண்டியது. நெல்லி மலையோரம் போகலாம், மலையோரம் பாங்காட்டு வரைக்கும் போகலாம். இந்த மாதிரி காட்டுக்குள்ளேயும் அடைச்சிக்கலாம், இல்லை வீட்லயும் சாலை போட்டு அடைச்சிக்கலாம். ஆடு மழை காலத்துக்கு கொஞ்சம் தீபாவளி மாசம் கொஞ்சம் நினையாம வச்சுக்கணும். ஏங்க நனைஞ்சா என்னங்க? நெனைஞ்சா சளி பிடிக்கும், காசை வரும். நம்மளே நினைச்சா என்ன ஆகுது? சளி காய்ச்சல் மனுஷன் நினைச்சா என்ன ஆகுது? அந்த மாதிரிதான். கிடா குட்டி போட்டா நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும். பொட்டை குட்டி போட்டா பொட்டை குட்டி வளர்த்துறது. ஆடு கூப்பிட்டா வருங்களா? கூப்பிட்டா வராது. நம்ம பாரு அது போதுங்க, நம்ம தான் போய் கொடுக்கணும். கூப்பிட்டாவெல்லாம் வராது. ஒருவேளை நீங்க மேய்ச்சலுக்கு வர முடியல, ஏதாவது வெளியே சொந்த பந்தத்துக்கு ஏதாவது இறப்புக்கா மேசேதான் ஆகணும். இது அடுத்தெல்லாம் வைக்கவே முடியாது. மேய்க்க முடியல, தீவனமே போடணும்னா என்ன தீவனம் போடலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆளை மாத்தி விட்டு போட்டு போக வேண்டியது. போயே ஆகணுங்கிறீங்க? போயே ஆகணும். வேற ஆளை விட்டு போட்டு போகணும். மேசேதான் ஆகணும். வேற வழியே இல்ல. வேற வழியே சரி. ஒரு இழுத்தம் பிடிக்க போட்டு எத்தனை நாளைக்கு பிடிக்க போட்டு ஏதோ ஒரு நாளைக்கு போடலாம். 200 செம்பரி ஆடு நீங்க வச்சிருக்கீங்க, மேல போயிருச்சுங்களா? ஆமா ஆமா. இதுதான் சிரமம். வெள்ளாம் காடெல்லாம் போய் பூந்துரு. காளியப்பனூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்க ஒரு அண்ணா வந்து 20 செம்பரி ஆடுகளை வளர்த்துட்டு இருக்காரு. இது வந்து மேய்ச்சல் முறையில அண்ணா வந்து வளர்த்துட்டு இருக்காருங்க. 2 ஏக்கர்ல அவரு விவசாயம் பண்ணிட்டு இந்த தொழிலையும் பண்ணிட்டு இருக்காரு. அதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். நல்லா சரி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்க பேரு, உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லுங்கண்ணா. உங்க பேரு? பேர் வேலுச்சாமி. உங்களுடைய தொழில் முறை வந்து விவசாயம் மற்றும் குறியாடுகள் வளர்ப்பு தான் நீங்க மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. குண்டாக்க தவிடு, கோதுமை தவிடு தண்ணியில் கலக்கி வச்சிடணும். 2 நேரம் காட்டணும். அவ்வளோதான். அப்புறம் இந்த மாதிரி பில்லு தான் தீங்கி 6 மாசத்துக்கு ஒருக்கா மருந்து ஊற்றணும். என்ன மருந்து ஊற்றணுங்க? டாக்டர் ஊற்றணும். டாக்டர் கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணி மருந்து ஊற்றணும். என்ன மருந்து ஊற்றுவாங்க? பூச்சி மருந்து. எதுக்காக கொடுக்குறதுங்க? அது நல்லா பசி எடுக்கிறது மேய இருக்கு. அது கொடுத்தாதான் கொஞ்சம் பசியாகும். நல்ல மழை பெஞ்சு இந்த மாதிரி பில்லு இருக்கிற போது மருந்து ஊற்றி ஆகணும். வறட்சியில தேவையில்லை. சரி. அப்போ நம்ம மருந்து எதுவுமே கொடுக்கலன்னா ஆடு மேயாதுங்களா? மேயாயிரதெல்லாம் மேய் எல்லாம் சாணியை கொஞ்சம் பீஸு அப்படி பண்ணு. நல்லா புலக்காய போடணும்னா மருந்து ஊற்றிடணும். புழுக்க போடுறதுக்கு இதுதான். இல்லாட்டி அது நோய் வாய்ப்புட்டுருங்களா? அந்த மாதிரி ஆச்சுன்னா நோய் ஏற்படுது. என்னென்ன நோய்கள் வருதுங்கண்ணா? வாய்ப்புண்ணு வருங்க, வயசப்போ வரும், மேயாம நின்றுக்கு, அப்புறம் வகுறுப்பிக்கு. அவ்வளோதான். வாய்சப்ப நோய் வந்துச்சுன்னா சாப்பிடாதுங்களா? இது சாப்பிடாது. வாயில புண்ணு வந்துருங்களா? புண்ணு வந்துடும். அதுக்கு மருந்து இருக்குது. மெடிக்கல் மருந்து வாங்கி போச்சுன்னா ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும். அது வரைக்கும் இதுதான் இல்லைங்களா? சரி. ஆட்டுக்கு வந்து வேற என்ன நோய்கள் ஏற்படுதுங்க இதை தாண்டி? செம்பரி ஆட்டு செம்பிளி ஆட்டுக்கு எந்த நோயும் வராது. அவ்வளோதான். இதுதான். சரி. இப்போ உங்களுக்கு மேய்ச்சல் இட வசதி எல்லாம் இருக்குங்களா? இட வசதி எல்லாம் இருக்கு. எங்கெங்க மேய்ப்பீங்க? இங்க இதெல்லாம் மேய்க்க வேண்டியது. வேற எங்கேயும் போக வேண்டியது இல்லையா? நெல்லிமலையோரம் போகலாம். மலையோரம். நெல்லிமலைங்கிறது எதுங்கண்ணா? வேற அதுதான். பாங்காட்டு வரைக்கும் போகலாம். பாங்காடுங்கிறது? பாங்காடு அதுதாங்க மலை. இதுதானா? ஓகே. அங்க எப்படிங்கண்ணா? அங்க என்னென்ன விலங்குகள்லாம் இருக்குமா? விலங்குகள்லாம் இருக்கு. என்னென்ன இருக்கு? பன்னி இருக்குங்க, மான் இருக்கு, சாமியார் இருக்கு. சாமியார்னா? யானை. சாமியார் தான் யானைங்கிறீங்களா? யானை. சாமியார் எத்தனை இருப்பாருங்க? சாமியார் இருக்கு. ஆத்தோரம் இது தண்ணி வசதி உண்டு. ஒன்னும் தொந்தரவு டெய்லி இங்க வந்தாலும் வரும். வாழைக்கெல்லாம் வந்தாலும் வந்துடும். தொந்தரவு பண்ண மாட்டாங்களா சாமியார்? தொந்தரவு எல்லாம் பண்ண மாட்டாங்களா? தொந்தரவு பண்றதுலயும் ஃபாரஸ்ட் போன் பண்ணிவிட்டா ஃபாரஸ்ட்காரர் வந்து முடிக்கும். நீங்க ஆடு மேய்க்கும் போதெல்லாம் பாத்துருக்கீங்களா சாமியார? பாத்துருக்கேன். நைட்லயே வரும், இங்கேயே வரும். ஒன்னும் தொந்தரவு எல்லாம் பண்ணாது. கிட்ட போனா தொந்தரவு பண்ணிருக்கலாமா? தொந்தரவு பண்ணாம இருக்கு. எத்தனை உருப்படி சொன்னீங்க ஆடு? ஒரு 20 உருப்படி இருக்கு. 20. எத்தனை வருஷமா ஆடு வளர்த்துட்டு இருக்கீங்க? 5 வருஷமா வளர்த்திட்டு இருக்கிறேன். 5 வருஷமா. எப்படி வளர்க்குறீங்கண்ணா? அதாவது 5 வருஷமா வளர்க்குறீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன வேலைக்கு போனீங்க? தோட்டத்து வேலை தான். தோட்டத்துல என்னென்ன வேலை செய்வீங்கண்ணா? தோட்டத்துல வாழைக்கண்ணு போடுவேன், வாழை வெட்டுவேன். அப்புறம் கொஞ்சம் தோட்டமெல்லாம் இருக்கு. சொந்த தொழில். நம்மளது தோட்டம் இருக்குது. தோட்டம் எத்தனை ஏக்கர் இருக்கு வச்சிருக்கீங்களா? 2 ஏக்கர் இருக்கு. இதெல்லாமே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதே சமயம் இந்த செம்பரி ஆடுகளை நீங்க வளர்க்கலாம். செம்பரி ஆடு. செம்பரி ஆடுல நல்ல லாபம் இருக்குங்களா?
லாபம்னு சொல்ல முடியாது. 6 மாசத்துக்கு ஒருக்கா குட்டி போடும். 6 மாசத்துக்கு ஒரு தடவை குட்டி போட்டுரும். வருஷத்துக்கு 2 குட்டி போடும். வெள்ளாடு மாதிரி 4 குட்டியெல்லாம் போடாது. 4 குட்டிலாம் போடாது. ஒரே குட்டி தான் போடும். வருஷத்துக்கு ஒரே 6 மாசத்துக்கு ஒரு குட்டி. இது எப்படி லாபகரமா மாத்தணும்னா எப்படி பண்ணையா மாத்துறது எப்படி மாத்தலாங்க செம்பரி ஆட்டு பண்ணைய? பண்ணைங்கிறதுலயும் பட்டி தான், படல தான். இந்த மாதிரி காட்டுக்குள்ளேயும் அடைச்சிக்கலாம், இல்லாட்டி வீட்லயும் சாலை போட்டு அடைச்சிக்கலாம். ஆடு மழை காலத்துக்கு கொஞ்சம் தீபாவளி மாசம் கொஞ்சம் நினையாம வச்சுக்கணும். ஏங்க நனைஞ்சா என்னங்க? நெனைஞ்சா சளி பிடிக்கும், காசை வரும். நம்மளே நினைச்சா என்ன ஆகுது? சளி காய்ச்சல் மனசு நினைச்சா என்ன ஆகுது? அந்த மாதிரிதான். இதுதான் பிரச்சனைங்கிறீங்க. நினைக்கக்கூடாது ஆடு. நினையலாம், ஏதோ ஒரு நாளைக்கு நினைய இருக்கலாம். வருஷம் பூரா அது நினைக்க கூடாது. சரி, ஆட்டுக்கு வந்து 20 உருப்படி. இந்த 20 உருப்படியில உங்களுக்கு எவ்வளவு வருமானம் எடுக்கிறீங்க? வருமானம் எவ்வளவு கிடைக்குதுங்க இதுல? வருமானம் எல்லாம் இல்லையா எங்களுக்கு. கெடா குட்டி போட்டா வித்துருவோம். கெடா குட்டி போட்டா, பொட்டை குட்டி போட்டா வச்சுக்க வேண்டியது. கெடா குட்டி எவ்வளவு மாசம் வச்சிருப்பீங்க? கெடா குட்டி ஒரு 3 மாசத்துக்கு இருக்கா. ஜோடி 12,000 ரூபாய்க்கு கொடுக்கும். ஜோடி 12,000 ரூபாய் கொடுப்பீங்க. ஜோடி 12,000. எது போட்டா நம்மளுக்கு லாபமா இருக்குங்க? எது நமக்கு வருமானத்தை அதிகப்படுத்தும்? கெடா குட்டியா இல்ல பெருவ குட்டிங்களா? கெடா குட்டி போட்டா நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும். பொட்டை குட்டி போட்டா பொட்டை குட்டி வளர்த்துறது. நம்மளுக்கு காசு தேவையில்லைன்னா ஏதோ ஒன்னு ரெண்டா கொடுக்க வேண்டியது. அவசரத்துக்கு வேற வழி இல்லாம ஒன்னு ரெண்டு புடிச்சு கொடுக்க வேண்டியது. ஆடு கூப்பிட்டாலும் வருங்களா? ஆடு கூப்பிட்டா வருங்களா? கூப்பிட்டா வராது. நம்ம பாரு, அது போதுங்க, நம்ம தான் போய் கொடுக்கணும். கூப்பிட்டாவே வராது. எப்படிங்கண்ணா கரெக்டா அது பட்டி டைமிங் ஏதா இருக்குங்களா? இப்ப நம்ம 12 மணிக்கு தண்ணிக்கு போயிரு. அவ்வளவுதான். 1 மணிக்கு அடைச்சா அப்புறம் 3 மணிக்கு தான் திறந்துடும். எங்கண்ணா பட்டி வச்சிருக்கீங்க? இங்கதான் முன்னாடி ரோட்டு மேல தான். வீட்டு முன்னாடி வாழை இருக்கும் பாரு. எவ்வளவு செட்டு பட்டி போட்டிருக்கீங்க? எவ்வளவு அளவு போட்டிருக்கீங்க? 10க்கு 16. 10க்கு 16. அதுலயே நீங்க தண்ணி வைக்கிறது, தீவனம் வைக்கிறதெல்லாம் அதுலயே வச்சுக்குவீங்களா? டப்பாவும் இருக்கு. டப்பாவில் கலக்கி வச்சுக்க வேண்டியது. என்னென்ன தீவனங்கள் நீங்க ஒருவேளை நீங்க மேய்ச்சலுக்கு வர முடியல, ஏதாவது வெளியே சொந்த பந்தத்துக்கு ஏதாவது இறப்புக்கா? மேசேதான் ஆகணும். இது அடுத்தெல்லாம் வைக்கவே முடியாது. 10 மணிக்குள்ள துவக்க விட்டுறேன் நாட்டை டெய்லி. ஏங்கண்ணா அப்படி? அது ஒருவேளை மேய்க்க முடியல, தீவனமே போடணும்னா என்ன தீவனம் போடலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆளை மாத்தி விட்டு போட்டு போக வேண்டியது. போயே ஆகணுங்கிறீங்க? போயே ஆகணும். வேற ஆளை விட்டு போட்டு போகணும். மேசேதான் ஆகணும். வேற வழியே இல்ல. வேற வழியே. சரி, ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழ்நிலை, நீங்க தீவனம் தான் கொடுக்கணும்னா என்ன தீவனம் கொடுக்கலாம்? தீவனம் எல்லாம் எதுக்கு திங்காது. பொருட்களை காலாறு காஞ்ச பொருட்கள் பொறுக்கி அவ்வளவுதான். காலாறு நடமாறி சாப்பிடுறத அது ரொம்ப விரும்பும். செம்பரி வெள்ளாடு அதே மாதிரிதான், செம்பரி ஆடு அதே தானுங்களா? வெள்ளாட்டுக்கு கூட தலையிட்டு பார்க்கல. இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த செம்பரி ஆடு வளர்க்கறதுல இந்த ஒரு நேச்சுரல் முறையில தான் வளர்க்க முடியும். வேற வழியே இல்லைங்கிறீங்க? வேற வழி இருக்கு. பில்லு கில்லு புடிங்கி போடணும். பில்லுத்தான் புடிங்கி போட்டா எத்தனை நாளைக்கு புடிங்கி போட்டு ஏதோ ஒரு நாளைக்கு போடலாம். பில்லு புடிங்கி போட்டா அப்புறம் வேற வழி இல்லை. மேய்ச்சேதான் ஆகணும். இதுதான் வழி. வேற வழியே இல்லை. இப்போ ஒரு சுயமா ஒரு தொழில் தொடங்கணும், நான் செம்பரி ஆடு வளர்த்து நல்லா பெரிய ஆளா நான் ஆகணும் அப்படின்னா எவ்வளவு செம்பரி ஆடுகள் வச்சு நம்ம வளர்த்தா இதுல ஜெயிக்க முடியுங்க? பெரிய ஆடா வளர்த்தோம்னா ஒரு 50 ரூபாய் வச்சுக்கலாம். அவ்வளவுதான். 50 உருப்படி. அது கண்டிப்பா அதையும் மேய்ச்சலுக்கு தான் விட்டாகணும். 6 மாசத்துக்கு ஒரு 50 பொட்டையாடு இருக்கு. 50 குட்டி போட்டா நம்மளுக்கு லாபம் தான். 6 மாசம் வச்சிருந்தோம். ஆமா, ஒரு குட்டி நீங்க கணக்கு படி பாத்தீங்கன்னா 50 குட்டி ஆயிடும். அது பெண் ஆடா இருந்தா தானே நமக்கு அது. பெண் ஆடா இருந்தா நம்ம வளர்த்துக்க வேண்டியது. கெடா குட்டி இருந்தா புடிச்சு கொடுத்து வேற வழியே இல்ல வளர்த்துருக்கு. எந்த ஆடு வந்து நம்மளுக்கு நல்ல லாபகரமா மாற்றும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது செம்பரி ஆடு, வெள்ளாடு நான் லாபம் தான். செம்பரி மேய்க்கிற கஷ்டம். தலையத்தான் ஓடும். செம்பிலினே இப்படி விட்டுக்கலாம். சரிண்ணா, நீங்க இப்ப 20 ஆடு இருக்குது. ஒருவேளை நீங்க ஒரு 200 ஆடு, 200 செம்பரி ஆடு நீங்க வச்சிருக்கீங்க வச்சுங்களா? ஆமா ஆமாங்க. இதுதான் சிரமம். வெள்ளாம் காடெல்லாம் போய் பூந்துரு. அது முடிக்காதாகும். இது ஒண்ணுதான் பிரச்சனை. ஆமா. ஓடுறதுக்கு தெம்பு இருக்கணும். ஓடுறதுக்கு கண்டிப்பா தெம்பு வேணும். காட்டணும். தெம்பு இல்லைன்னா கஷ்டம் தான். தெம்பு இல்லைனாலும் மேய்க்கலாம். வயசானவங்களுக்கு உண்டு இது. வயசானவங்க வேலை செய்ய முடியலன்னா மேய்ச்சிக்கலாம். அண்ணனுக்கு வயசு எவ்வளவு வச்சுங்க? வயசு 40 இருக்கு. 40ங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த 50 ஆடை வந்து பெண் ஆடாவே வச்சிருந்தாலும் இன்னொரு 50 ஆடா பெருகிடலாம். பெண் ஆட்டுக்கு ஒரு கிடாய் குட்டி வேணும். கன்ஃபார்மா வேணும். அது இனப்பெருக்கத்துக்காக.
இதுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் எல்லாம் கிடையாது. மாடு மாதிரி ஆடு கண்டிப்பா கிடாய் வேணும். கிடாய் கண்டிப்பா வேணும். கிடாய் இருந்தாதான் இனப்பெருக்கத்துக்கு மாட்டுக்காட்ட இன்ஜெக்ஷன் எல்லாம் கிடையாது. கிடையாது இல்லைங்களா? இந்த ஆடுகள் வந்து நீங்க விற்பனைக்கு வந்து எங்க கொடுப்பீங்க? வியாபாரி கொடுப்பான். ஆ. இந்த கறிக்கடைக்காரர் எல்லாம் வாங்கிக்குவாங்க. வந்து வாங்கிக்குவாங்க. இந்த தொழில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சினா, ஏதாவது அவசரம்னா நீங்க இந்த ஆடு வளர்த்தா அதுல இருந்து நீங்க எடுத்து கொடுத்து அதை நீங்க சரி கட்டிக்குவீங்க அப்படித்தானே? ஆமா. வருமானம் இருக்கக்கூடிய ஒரு தொழில் தானுங்களா இது? இது வருமானம் தாங்க. இருக்குது. சரி, நம்ம கிட்டயே ஒரு விளைச்சல் நிலமா, அதாவது நம்மளுடைய இடம் வந்து 1 ஏக்கர் வந்து இருக்குது. அங்க புல்லு தான் நல்லா வளர்ந்துருக்குது. ஒரு 100, 150 ஆடு நம்ம வளர்த்தா அங்கேயே மேய்ச்சலுக்கு விட்டா நல்லா சம்பாதிக்க முடியுங்களா இதுல? அதுல மேய்க்க முடியாது. அது பண்ண முடியாது. 1 ஏக்கர் எல்லாம் மேய்க்கவே முடியாது. ஓடிட்டே தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் 10 ஏக்கர் வேணும் சுத்தறதுக்கு. 10 ஏக்கர் எல்லாமே எதுவும் பண்ண முடியாது இல்லைங்களா? ஒண்ணும் பண்ண முடியாது. போயிட்டே இருக்கு. சரி, நான் ஆடு வளர்ப்பை பற்றி நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. சரி. ரொம்ப நன்றிங்க. சரி. செம்மறி ஆடு வளர்க்கறதுனால என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குங்க? தொடர்ந்து நம்ம சேனலை நீங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நம்ம சிவாரம் டிவிக்கு ஆதரவு கொடுங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.